ஹாய். மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்கிறீங்களா? ஸ்கூல்ல எல்லாமே மாணவர்கள் அவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இப்படி பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொள்றதும், பிரச்சனைகளுக்கு உள்ளாகுறதும், இது எந்த விதத்துல சரியானது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ரொம்ப மனதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு பெற்றோரும் இந்த காலத்துல 1 குழந்தையோ, 2 குழந்தையோ தான் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தைங்க மாணவ மணிகளா நல்லா படிச்சு, நல்ல ஒரு வேலைக்கு வரணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்க பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறதுனால அந்த குழந்தைங்கள கவனிச்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தா கூட, வேறு வழி இல்லாமல் ஒரு நடுத்தர குடும்பமோ, இல்ல அதற்கு கீழ இருக்க குடும்பமோ பார்த்துக்கொள்ள கூட ஆள் இல்லாத தருணத்துல வேற என்ன செய்ய முடியும்? அவங்க பொருளாதாரத்துக்காக அவங்க போய் தான் ஆக முடியும். இதுல ஒரு 8த், 9த்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த மாணவ, மாணவர்கள் எப்ப பாரு பிரச்சனைக்கே உள்ளாகுறாங்க. மாணவர்களாகட்டும், இல்ல மாணவிகளாகட்டும். ஒண்ணு தானாகவே ஏதாவது ஒரு கோபதாபங்கள்ல ஈடுபட்டுர்றாங்க. அதற்கு நிறைய தவறுகள் இருக்கிறதாவும் நம்ம கேள்விப்படுறோம். பெற்றோர்கள் என்ன இருந்தாலும் அவர்களை கண்காணிப்பது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா, நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறது எல்லாமே குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதற்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, நேத்திக்கு ஒரு பள்ளியில ஏற்கனவே இருந்த முன்விரோதம் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க முன்விரோதம்? 9த், 10த் படிக்கிற பசங்களுக்கு என்ன முன்விரோதம் இருக்க போகுது? அப்போதைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு 3 மாசம், 2 மாசத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளால பாட புத்தகத்துக்குள்ள கத்திய வச்சு கொண்டாந்து குத்தியிருக்காங்க பிரச்சனைகள்ல. இது எந்த அளவு சரியானது? மாணவ, மாணவிகளுக்கு முன்னாடி காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தபோது இருந்த நீதி போதனை வகுப்புகள், அது இல்லாம இந்த பிடி பீரியட்ன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு வகுப்பு, இத போல இருக்கிறத அந்தந்த பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தா அவங்க செய்யணும். இல்லைன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல அரசு இதற்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன கண்டுபிடிச்சு குடுக்கணும். கண்டிப்பா நீதி போதனை வகுப்புகள சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சுட்டா, இந்த 15, 16 வயசுல இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வராதுன்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா, நம்ம காலத்துலலாம் அப்படியெல்லாம் இல்ல. ஏதோ ஒரு தகராறு இருக்கும். அதோட போயிடும். இப்ப வன்முறையில ஈடுபடுறாங்கங்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.